எல்லாருக்கும் கேட்சா போயிடும். தமிழ்நாடுங்கிற பேரே காணுமா? பேரை காணும்னா தமிழ்நாடு ஸ்டேட்டை காணாம போயிருமா? 15 ஸ்டேட் பேரை காணும், அவங்க ஆள்ற ஸ்டேட் பேரையும் காணும். அதுக்கு என்ன செய்யறது? ஒரு பக்கம் விட்டுரும். நான் ஏற்கனவே சொன்னது போல பட்ஜெட்டில் ஒரு 100 கோடி ரூபா அலாட் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லன்னு, அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு வந்து தீரும். அது வந்து ஆப்வியஸ். இன்னைக்கு நேரத்தில் இது காலகாலமாக நடக்குது. காங்கிரஸ் பீரியட் நடந்துச்சு, டிஎம்கே பீரியட் நடக்கும், ஏடிஎம்கே பீரியட் நடக்கும், பிஜேபி எல்லா பீரியட் நடந்துட்டு காலகாலமாக நமக்கு வந்து 10% ஷேர் வேறு வகையில் ஜிஎஸ்டிலேருந்து டேக்ஸ்லேருந்து மற்ற ஸ்கீம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நிற்கும். இப்போ தமிழில் இவங்க வந்து வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்தே பாரத் ஓடலையா? தமிழ்நாட்டில் மட்டும் 6 ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. சரி, மாதிரி நகரங்கள்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றும் கொண்டு வரப்படவே இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்குது. மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. ஒரு சிட்டிங்கில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரவே இல்லையா? உங்களுக்கு வாரம் புது ஸ்கீம் கொண்டு வருவாங்களா? நான் ஏற்கனவே வேறு பேட்டில் சொன்னது போல் வந்து 4-5 ஸ்கீம் அவங்க கொண்டு வந்ததை நீங்கள் வேண்டாம், நியூட்ரின திட்டத்திலேருந்து, மீத்தேன் திட்டத்திலேருந்து, கூடங்குளம் அணுமின் நிலையத்திலேருந்து, 10 வழிச்சாலையிலேருந்து 10 ஸ்கீமை நீங்கள் நெடுவாசலேருந்து நீங்கள் ஸ்கீமே